அடிப்படையாக வந்து அவர் மேலே இருக்கிற பாசத்தின் மூலமாக அவர் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக அவரை வந்து என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து செஞ்சது தவறு தான், உங்கள் மேலே சந்தேகப்பட்டது தவறு தான், நீங்கள் மற்ற பெண்ணோடு இருக்கீங்கன்னு நான் நினச்சது தப்பு, உங்களை நிறைய காயப்படுத்திருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இது இனிமேல் பண்ண மாட்டேன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா என்றைக்கும் முடிஞ்சிருக்கும். அது புரியுது ஈஸியாக. அதை விட்டுட்டு இவர் வந்து என்னை நம்பி ஏமாத்தினார், இந்த மாதிரி பண்ணார், 5 கோடி ரூபா கார் எடுத்துகிட்டு போனார், இது அவர் சம்பாரிச்சதை எடுத்துகிட்டு போயிருக்கார். அது இல்லாமல் இவங்க இருக்கும்போது அவருக்கு 5 கோடி 6 கோடி ரூபா நஷ்டம் வேற. சரியான தொழிலை சரியாக கவனிக்க முடியல, கதைகள் கேட்கறது, இவங்களே கேட்க இடையில கேட்டு இது பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவது அது முடியலை அவரால். தனியாக அவருடைய சினிமாவுக்குள்ளே கவனம் செலுத்த முடியலை, சரியான படங்கள் தேர்ந்தெடுக்க முடியலை. அவங்க அப்பா இருக்கும்போது, அவங்க அண்ணன் இருக்கும்போது படங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தாங்க. கதைகள் கேட்கும்போது டிஸ்கஷன் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கதை கேட்கலாமா, ஓகேவா அப்படின்னு. இப்போ நீங்கள் இவங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஏதோ சீரியல் எடுக்கிறீங்கன்னா அது ஜவ்வு மாதிரி எழுதிட்டு போகிறது, என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி அந்த இவளோடு இருப்பான், நாளைக்கு அவனோடு இருப்பான். அவங்க எடுக்கிற சீரியல்கள் என்ன, ஒரு பொண்ணு வந்து 4 பேரை கல்யாணம் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் பெரும்பாலும், அல்லது ஒருத்தன் 4 பேரை கல்யாணம் பண்ண, இந்த மாதிரி தான் சீரியல். இந்த மாதிரி சீரியல் எடுக்கிறவங்க தான் அவங்க மாமியார். அவங்க வந்து இப்போ அவங்க வந்து காசை தான் மெயின் பண்ணுறாங்க. அவங்க சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்க, என் மாப்பிள்ளை எனக்கு 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்க. நீங்கள் வந்து அவன் மாப்பிள்ளையாக நினச்சேன், மகனாக நினச்சேன்னா அது சொல்லவே மாட்டீங்க. எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க, இந்த அம்மாவும் சொல்லி மாமியாரும் சொல்ல, எனக்கு என்ன நஷ்டம் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.